பட்ல அந்த ஃபைலை இப்படி தூக்கி முன்னுக்கு வச்சாங்கன்னு சொன்னா அதுல ஜேவிபியினுடைய அந்த காலத்து அட்டகாசங்களும் இருக்கு. தேசத்தின் வீரனுக்கு ஜெயவேவா, தேசத்தின் வீரனுக்கு ஜெயவேவா. அவர் கோவிக்க போறாரு மைந்தர். இனவாத ரீதியா சிந்திக்கிற பல பேர் கோவம். இது என்ன அநியாயம்? காவியுடைய அதாவது தேரர்கள் மீது இந்த அரசாங்கம் தொடர்ந்து கை வைத்துக் கொண்டிருக்கின்றதே அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வேற லால்காந்த் வேற அன்னைக்கு சொல்லிட்டாரு, காவி உடையோ கருப்பு கோட்டோ தேசிய உடையோ எதுவும் பயப்பட மாட்டோம். இல்ல இப்ப நாகவிகாரம் யாழ்ப்பாணத்துல இருக்குன்னா கையிட்டு விகாரம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல ஆறு இருக்கிறா டில்சான் அந்த போய் அதை வணங்குறதுக்கு. ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா? நல்ல சுகம், நல்ல சுகம். இன்னைக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகம், கொழும்பு கோட்டையில இருந்து ஆனா குயிக்க முடிஞ்சிருச்சு. 1:30க்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தாரு. 2 மணிக்கு வழக்கு விசாரணை ஆரம்பமானது. 3, 4 மணிக்குள்ள எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நடந்து முடிஞ்சு பதிலாம் கிடைச்சிருக்கு, தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனா பாவம் அந்த மனுஷன் சமநேக்க நாயக்க 11ஆம் தேதி வரையும் விளக்கமறியல் வைத்தனர். அவ்வளவுதான். ஏன்னா என்ன காரணத்துக்கு அடில் அவரை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டவங்க அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு எடுத்தாங்க தானே. இது ஏதோ குளறுபடி இருக்கு. இன்னைக்கு அரசு சார்பில் ஆனா இப்ப இப்படித்தான கதை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் போன பயணம் அன்ஒபிஷியல், இது அபிஷியல் கிடையாது, அன்ஒபிஷியலா போகப்பட்ட ஒரு பயணம்னு இன்னைக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை முன் வச்சுட்டாங்க. சோ இது கேஸ் மாறுங்கிற மாதிரி தான் தெரியுது. இனி இதை ஆராய்ச்சி சொல்லிட்டாங்க. 1 மந்த்ல கேஸ முடிக்கணும், 1 மந்த்ல விசாரணை எல்லாம் முடிக்கணும். டெல்சான் அப்படியே சட்டமாதிபர் திணைக்களத்துல சட்டமாதிபர் பிரதி சட்டமாதிபர் திலீப பீரிசாக ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த பட்டலந்தையும் ஒரு கால் நீதிமன்றத்துக்கு பட்டலந்தை எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை நமக்கு சொல்லுங்க, நம்ம தீர்த்து வைக்கலாம். பட்டலந்தை எடுத்தன்னு சொன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. பட்டலந்தை ஃபைலை இப்படி தூக்கி முன்னுக்கு வச்சாங்கன்னு சொன்னா அதுல ஜேவிபியினுடைய அந்த காலத்து அட்டகாசங்களும் இருக்கு. சோ கேஸ் எடுக்கிறதுனா ஜேவிபிக்கும் சேர்த்து தான் நடிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சிங்கள சகோதரர் எனக்கு சொன்னார். ரைட், அவர் சட்ட ரீதியா கொஞ்சம் முன்னுக்கு தேடிக்கிட்டு இருக்கனால அவர் விஷயம் இது அப்படித்தான் இருக்கு. சோ நான் நினைக்கிற மாதிரி அப்படி ஆரம்பத்துல அந்த ஃபைலை முன்னுக்கு வச்சாங்க, மெதுவா அந்த ஃபைலை அப்படி எடுத்து அப்படி மேசைகள்ல வச்ச மாதிரி இருக்கு. பார்ப்போம். இனி அதுக்காக நல்லா ஐப்புல இருந்துச்சு, அப்புறமா லோ ஆகிடுச்சு. ஆனா இப்ப ரணில ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காக 166 லட்சத்துக்கும் அதிகமான அந்த பணம், அரச பணம் வீணா செலவு பண்ணப்பட்டிருக்கு, இவரோட தனிப்பட்ட பயணத்துக்கு செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ கேஸ். ஆனா இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க வந்த மாதிரினா 4 அவர் பாரியர் அவருடைய மனைவியும் வந்திருந்தா இல்லையா? மனைவி வந்திருந்தாங்க. ஜெயவேவா போடுறதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு என்ன ட்விஸ்ட்னா, தேசத்தின் வீரனுக்கு ஜெயவேவா, தேசத்தின் வீரனுக்கு ஜெயவேவா. அவர் கோவிக்க போறாரு மைந்தர். அப்ப தேசத்தின் வீரர் ஆகிட்டாரு நம்ம ரணில் விக்ரமசிங்க. இல்ல 2 விடயத்தை சொல்லணும் டில்சான். இது நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை போறதால எங்களுக்கு அது தொடர்புல மேலதிகமா சொல்லலாது. ரணில் விக்ரமசிங்க மனைவி அவரும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில மிகவும் ஒரு நல்ல வாழ்க்கை, மற்ற அவர் விமர்சனம் இல்ல, ஒருபோதும் அரசியல்ல தண்ட வாழ்க்கையில கலந்து. இப்ப ரணிலை பற்றி நமக்கு தெரியாத அரசியல் விஷயங்கள், அவரோட வைஃப் தொடர்புல பல குறிப்புகள் எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியரா இருந்தார். லண்டன் போனது கூட அவர் கல்வி கற்று அந்த வயசுலயும் அந்த வயதான காலத்திலயும் ஒரு பட்டம் அளிப்பு அவர் ஒரு பட்டம் பெற்றிருக்காரு. அந்த பட்டத்தை ஒரு லவ்விங் ஹஸ்பண்டா இவர் பார்க்க போனதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகிருக்கு. சரி, என்னத்தான் நீங்க போனாலும் மிஸ்டர் ரணில் மக்கள் பணத்தை வீணா செலவழிச்சிட கூடாது. அதுதான் இப்ப கேஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால அப்படி சுத்தி நிக்குது. சோ ஏப்ரல் மாசம் 29ஆம் தேதி வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்டாலும் டேட் கொடுக்கப்பட்டாலும் கூட அதுக்கு முதல் மார்ச் மாசத்துக்குள்ள இந்த விசாரணை எல்லாம் முடிச்சிடணும், ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெருக்கடியான சூழ்நிலை தான் நிலவ போகுது. நெருக்கடியான சூழ்நிலை தெரியும். அது மார்ச் எண்ட்ல ஏப்ரல்ல தெரியும் யார் உள்ளுக்கு போவாங்களா இல்ல
விடுதலையாக வெளியே இல்ல போவாங்களா? கிட்டத்தட்ட இப்ப நான் நினைக்கிறேன் டெல்சா நீங்க சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தெரியாது. ஒரு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனாடி நாங்க அது தொடர்புல விமர்சிக்க முடியாது, விமர்சனத்துக்கு உட்படுத்த இயலாது. ஆனால் 2 விடயம் இருக்குதுன்னா, சில வேளை அந்த கனம் நீதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வழக்கை மிகவும் விரைவா முடிக்க சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இது ஒரு அரச நிதியை பிழையாக வழிநடத்துகின்ற ஏதாவது ஒரு உத்தரவுகள் நீதிமன்றத்துல பிறப்பிக்கப்படலாம். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒத்தி வைக்கப்பட்ட தண்டனை கொடுக்கப்படலாம். நாட்டை விட்டு வெளியில போக இயலாது, பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ண ஏதாவது ஒன்று நடக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இவருக்கு. அதாவது இவர் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டாராக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் முக்கியமான பொறுப்புகள் ஒன்றுக்கும் வரையலாம். அதாவது குற்றச்சாட்டுகளோட தொடர்பானவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு பொறுப்புகளையும் வகிக்கல. இப்போ ஒரு சுற்றாடல் ஒரு கதை ஒன்று ஓடிக்கொண்டு தெரியுது இல்லையா, இந்த உண்மையில ஹரின் பெர்னாண்டோ வாக்கெல்லாம் இதுக்கு பொறுப்பே இருக்க வேணும். சும்மா இருந்த மனுஷனை இழுத்து கொண்டு எழுத்து தெரு ரோட்ல விட்டது. இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு கேஸுக்காகத்தான் புதுவருட ஆசிரியர் பெறுவதாக சொல்லி அன்னைக்கு மடையெல்லாம் படிச்சாங்க. ராவா மடையெல்லாம் படிச்சு இந்த கேஸ்ல இருந்து எப்படியாச்சும் ரணில் விக்ரமசிங்க அவங்கள வந்து காப்பாத்திரணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவர் ஜெயில அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு வெடிய ஒரே மனதல்சல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா கேஸ் வந்து இப்ப கொஞ்சம் அவருக்கு எதிராக இருக்குமா இருக்கு. ஏன்னா நீதிபதி சட்டமாதிபதி திணைக்களம் சொல்லிடுச்சு இன்னைக்கு இது ஒரு அன்அபிஷியல் ட்ரிப் இவர் போயிருக்காரு, அதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் இனி வீடியோல எல்லாம் வைக்கிறீங்களா? வச்சிருவோம், இன்னைக்கு நடந்தெல்லாம் வச்சிருவோம். தேசிய வீரர் வாழ்க. என்ன பாருங்க, அதான் டீல்சன். இப்ப நான் திரும்ப சொல்ல போனால் இவர்கள் கதை பேச்சு மற்றது அனூர் அரசுக்கு இருக்கக்கூடிய தொடர்ச்சியான அச்சம் இவர்களோட செயற்பாடு கிட்டத்தட்ட இப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குமா இருந்தால் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அது தெரிஞ்சுதான் அஸ்கிரிய மல்வத்த பீடங்களுக்கு போனாரோ தெரியாது, அரசியல் அந்த ஓய்வு போடுறாரு. அதுக்கப்புறம் நிரந்தரமான அரசியல் ஓய்வு போறதான் வேணும். இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் அவர் வந்து நிரந்தர ஓய்வு தான். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் கட்டம் கட்டுனா நாமல் ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் குற்றவாளி என்று தண்டனை கொடுத்தா குறிப்பிட்ட காலம் தேர்தல் எல்லாம் போட்டியிடையில அந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஒரு சில விடயங்களுக்கு போட்டியிடனா சில தகமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் கனவேர் அந்த லொக்குல வந்து மாட்டுவாங்க. இப்ப சிராந்தி ராஜபக்ச, நாமல் ராஜபக்சனுடைய தாயார், அங்க மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி, சிராந்தி ராஜபக்சக்கு இந்த சிறிலியில இருக்க காசை எடுத்து பயன்படுத்தி அவங்க தனியா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க கொழும்புல பிரபலமான ஒரு இடத்துல. இப்ப இந்த வீடு வாங்குறதுக்கு இந்த காசு எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, ஏது என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்கு ஒரு விசாரணைக்கு வர சொன்னா இவங்களுக்கு ஏறாது, நாங்க 2 வீக்ஸுக்கு அப்புறம் தான் எதுனாலும் செய்வோம் அப்படின்னு இப்ப அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பரப்பத்தலை ஆகும். டில்சா கண்டீங்களா? கண்டேன் என்ன கண்டேன் டில்சன் எனக்கு ரூம பூட்டிட்டு அழுற ஒரு சூழ்நிலை தான். இந்த யாரு என்னத்த சொல்ல கடவுளே, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லிப்படி சொல்றார், இது சில வேளை எங்கள் பிரேரணையை வைத்து கருணியை வீட்டு அனுப்புறது அரசாங்கம் யோசிக்குதான். ஐயோ கடவுளை, இது இவங்க வேற வேணும்னு தெரியுமா? பிமல் ரட்நாயகர், நளின் திசாநாயகர் எங்க கூட அந்த பிரேரணை நளின் கேட்டு நினைக்கிறேன். ஏன் பிரதமரை கேட்டாங்களா? அவங்க சுவிஸ்ல இருந்து வேகமா வந்து அவர் பிறகு கேட்டது, பிரதமர் அவங்க பிறகு கேட்டாங்க. அதுக்கு முதல் நளின் கேட்டது. ஓ இப்ப இவர் எப்படி மாத்தி விடுறாருண்டா, நாங்க கொண்டு வர மாட்டோம், எங்களை காரணமா வச்சு நீ அவது. இப்ப அதுக்கு இடையில இப்ப இது வேற சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வர போறாங்களா? இதுதான் வேற செய்யறதுக்கு குசும்பு ஒரு அளவுக்கு இருக்கு அவனுக்கு சரியா. சபாநாயகர்கள் கூட என்னண்டா 59 பேரை வச்சுட்டு என்ன பிரேரணை செய்யாம அங்க என்ன பிரச்சனை, இவங்க கையொப்ப மட்டும் அங்க சொல்றாங்க, கையொப்பக்குள்ள உயர்த்த மாட்டாங்களா கனவேர். இவங்களுக்கு தெரிஞ்சானே செய்யறாங்க, அதனாலதான் அதையும் கொண்டு வர்றான். அந்த பிரேரணையை முன்னுக்கு போடாததுக்கான காரணம் அத்தான். இல்ல அதையும் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், இவர் எங்கட என்ன பேர் ரஞ்சித் மத்துவம் பண்டார ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் பார்லிமெண்ட்ல நீண்ட காலமா இருக்கிற ஒரு ஆள், அவரையும் கிட்டத்தட்ட என்ன சொல்ல போய் தான் வாழ்க்கையாகி விட்டாங்க. அப்படித்தான். இப்ப நீ யார் இப்ப நான் சொல்ல போனா எல்லாருக்கும் எதிராக நம்பிக்கையில பேர் என்ன கொண்டு வாங்க அப்படின்னா எதிர் தரப்புல இருக்கவங்களுக்கு ஆளு தரப்புல இருக்கவங்க அவங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவங்கள இருக்கிறார ஒரு ஆளுக்கு கொண்டு வந்து பார்க்கலாம். சரி. ஆனா இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதிக்கு நீதிமன்றத்துல இருந்து கடிதம் போயிருக்கு. என்ன விளக்கம்? என்ன விளக்கம்னா மே 9ஆம் தேதி இப்ப இந்த அரகல
பதற்றம் ஆயிருச்சு. அன்னைக்கு கொழும்பு பதற்றமானதோட இலங்கையில பல பகுதிகளில் இந்த எஸ்எல்பிபி போட்டுக்காரங்களோட வீடுகள் வந்து மக்களால் அப்படி அவங்க கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்ப அதன் காரணமா ஒரு சிலருடைய வீடுகள் சேதமாகிருச்சு. இன்னொரு சில வீடுகளுடைய சேதமாகாம எப்படியோ ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அளவுக்கு அதிகமான பணத்தை இவங்க வந்து எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் வீடு சேதமா ஆகல, சில பேருக்கு வீடு அப்படி ஒரு பெருமதியான வீடே இல்ல. வெலிவேஷனே பார்க்காம ஜனாதிபதி காசு போயிருக்கு. முஷாரப் அம்பார் எம்பியும் காசு எடுத்திருந்தவர். அதான் இப்ப அதுக்கு கேஸ் கொஞ்சம் டைட் பண்ண போறாங்க. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பணத்துக்கு இவங்க தான் பொறுப்பு, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு. சரிதானே? இந்த லலித் குகண்ட வழக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்க, அதுக்கு போகல பாதுகாப்பு இல்லைன்றார். ஆமா, அவருக்கு அங்க பாதுகாப்பு இல்லையா, அதனால பின்வாங்குறாரு. இங்க வடிவ பாத்துறீங்களா? இந்திய தூதரகத்துல குடியரசு தினத்துல லைன்ல எல்லாம் அண்ணா தம்பி பழைய ஜாலுவா எல்லாம் லைன்ல இருந்து இந்த கால் இப்படி ஆடு. ஆனா இன்னொரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம திருகோணமலையில கசப்ப தேர் இன்னைக்கு வழக்கு வன்மையா கண்டிக்கிறோம். தேரர் மாதிரி நீங்க தொடர்ந்து தடுத்து வச்சிருக்கீங்களா? அது பிழை. சரி, சிரிக்கிறீங்க இல்ல, ஆனா என்னதான் செய்ய, பௌத்த நாடு உண்மைதான். அதுதான் அவளுக்கு பஸ்ல இருந்து இறங்கும் போதே அனுரகுமாரவின் பௌத்தத்திற்கு எதிரான இந்த வன்முறையை தடுக்கணும், இதுக்கு எதிராக குரல் கொடுப்போன்னு அப்படி கையில விலங்கோடு எல்லாம் கத்துறாங்க. அதில் யார் கத்துல சொன்னா சரத் வீரசேகருடைய கோலையாமார். ஏற்கனவே கொழும்புலாம் பல பகுதிகளை பிரச்சனை பண்ண அந்த கோலையாமார்லாம் இன்னைக்கு அப்படி உள்ளுக்கு போயிட்டு வெள்ளை சுரோட சங்கிலியோட அப்படி வந்து வெளியே போறாங்க வராங்க, ஒரே கூத்தா தான் இருக்கு பாக்குறதுக்கு. மீண்டும் அவங்கள பிப்ரவரி 2ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனா இந்த கேஸ் வந்து செம்ம அட்டி. தேரர் ஒரு புத்தர் சிலையை வைக்க போனதுக்காக அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஜனாதிபதி ஏற்கனவே பார்லிமெண்ட்ல எலக்ட்ரை கொடுத்தாரு, யாரும் நினைக்கிற கைது பண்ணுவாங்கன்னு. கைது பண்ணிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் இப்ப இழுத்து கொண்டு போறது வந்து ரைட் பெர்ஃபெக்ட். ஆனா என்னன்னு சொன்னா அங்கிட்டு பல இனவாத ரீதியா சிந்திக்கிற பல பேர் கோவம், இது என்ன அநியாயம், காவியுடைய அதாவது தேரர்கள் மீது இந்த அரசாங்கம் தொடர்ந்து கை வைத்துக் கொண்டிருக்கின்றதே அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வேற லால்காந்த் வேற அன்னைக்கு சொல்லிட்டாரு, காவி உடையோ கருப்பு கோட்டோ தேசிய உடையோ எதுவும் பயப்பட மாட்டோம், சாத்து சாதுதான்னு சொல்லி இப்ப அதெல்லாம் இப்ப ஒரே மிக்ஸ் ஆகிருச்சு. இப்ப இதெல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது. அனுரகுமார் அரசாங்கம் வந்து பௌத்த தேரர்களுடைய இந்த புனித ஆடைக்கு மதிப்பு கொடுக்கறதே இல்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியோட கேம்பெயினே தான். அந்த ஆடையை போட்டுட்டு அந்த என்ன சொல்ற அசிங்கமான வேலை செய்யறது. இப்ப பாத்தீங்கன்னா முதல் வந்து பௌத்த தேரர்கள் எது செய்தாலும் பிழை இல்லை, சில விமர்சனங்கள் இருக்கு. ஆனா ஏதோ ஒன்றை திருத்துறதுக்கு அனுபவம் முற்படுது. அது எப்படி அதை திருத்த போவதுன்றதான் இருக்கிற பிரச்சனை. நான் நினைக்கிறேன் மகா சங்கத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் அனுர சொல்லி இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெறதுக்கு முதல் உடனே கண்டிக்கு போயிருமா. இந்த டைம்ல மகா சங்கம் மிக நிதானமா இருக்குது. அவதானிச்சீங்களா? ஓமா இல்லையா? அதே மாதிரி நேத்து கூட மகா சங்கத்தின ஆசீர்வாதத்தோட நடந்த இன்னொரு விஷயம் தான் விகாரைகள் கட்டுற விஷயம். விகாரைகள் பாதிக்கப்பட்ட டித்வா பேரிடரால பாதிக்கப்பட்ட விகாரைகளுக்கு அடிக்கல் நாட்டி இப்ப அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க. அப்ப இதுதான் சிஸ்டம். அங்கட ஏதோ நடக்குது, அவரு இங்கிட்ட சேவ் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு விஷயம். நாங்களும் என்னத்தை சொல்றோம், பௌத்த மதம் மதிக்கப்படணும், இஸ்லாமிய மதம் மதிக்கப்படணும், இந்து மதம் மதிக்கப்படணும். அவங்க இருந்த இடத்துல நில்லுங்க, அதுக்கு மிச்சமா நீங்க நகராதுங்க. கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில் இருக்குதுன்னா அது கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில் இருக்கிற எல்லையோட இருக்கட்டும். அது முன்னுக்கு இருக்கிற கடப்பகுதிக்குள்ள கோயில் வர வேணாம். அது மாதிரி இப்ப கதிர்காமம் இருக்குன்னா அதுக்குள்ள முன்னுக்கு இருக்கிற மக்கள் பகுதிக்குள்ள வர வேணாம். இது ஆக்கிரமிப்பு. அது மாதிரி பௌத்த விகார இன்றைக்கு இருந்த இடத்துல இப்ப நாக விகார யாழ்ப்பாணத்துல இருக்குன்னா கையிட்டு விகாரம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல ஆறு இருக்கிறா டில்சான் அந்த போய் அதை வணங்குறதுக்கு. யாழ்ப்பாணத்துல 196% மக்கள் வந்து தமிழ் மக்கள். ஒரு சில இடங்கள்ல சிங்கள மக்கள் இருக்கிறாங்க. அதே இப்படி இது செய்யற இதான் பௌத்தமயமாதல். அதான் இப்ப நானும் வந்து பார்த்தேன். நான் ஜஃப்னாக்கு வந்த போது ஜஃப்னா டவுன்ல அந்த குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பரமையான விகாரை ஒன்று இருக்கு. ஒரு விகாரை இருக்கு.
அப்ப நான் யோசிச்சு இதுல ஆட்கள் இருப்பாங்க போல, பாப்போம் சனம் பாப்போம் அப்படின்னா அங்க போய அன்னைக்கே சனம் இல்லாமல்லையா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன கதை? ஒண்ணு அதுக்கு சனம் போறதுக்கு மாதிரியான வழிபாடு தலங்களை அமைக்கணும். சனம் இருக்க இடங்கள்ல அமைச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல. அந்த சனத்துக்கு கும்பிடுறதுக்கு ஒரு கோவில் ஒரு பணிசலை இருக்குது. சம்மதமே இல்லாமலையா கட்டிக்கிட்டு இது செஞ்சுக்கிட்டு போறாங்க. அதுல பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா டேல்சான்? இதெல்லாம் விடுங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். ம். தையிட்டி விகாரைக்கு கல்லு வச்சு அது கட்டக்குள்ள வந்து உயர் பாதுகாப்பு போலே மக்களுக்கு என்னன்னு அது கல்லு வச்சாருன்னு தெரியுமா? ஆ. சவேந்திர சவேந்திர சில்வா. சிங். பாரு, இதே உண்மையில சொல்ல போனால் இந்த இந்த தளத்துல ஒன்றே ஒன்று சொல்லலாம், அனுர மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. நேற்று கஜேந்திரகுமார் இன்னும் ஒரு வீடியோ, இந்தாருங்கள் பிடியுங்கள். கஜேந்திரகுமார் சொல்றார், இது சிரிக்கிறதா குளர்றதா அறியாது, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்திதான். தமிழரசு கட்சி கிவுலோயா திட்டத்துக்கான எதிர்ப்பு விடுத்து அழைத்தமை அரசியல் கோமாளித்தனம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் சொல்றதோட, ஆ. அந்த திட்டம் ஆரம்பிக்கக்குள்ள சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவரா அதுல வாழ்த்து செய்தியை கொண்டு வாய்ச்சது சுமந்திரனா. ஐயையோ, ஐயையோ. கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக பாரிய ஒரு போராட்டத்தை நடத்த முன்வருமா? அந்த ஆசி செய்தியை வாசிச்சது அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், பேச்சாளர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர். அப்ப இன்னைக்கு அதுக்கு எதிரா போராட போறாங்கன்னா பாத்து. இல்ல இல்ல, நான் இதுல ஒன்றும் சொல்லல. உங்களோட அந்த கருணாநிதியும் ஏதோ சொன்னவர் டேல்சா, நான் சொல்லல. கருணாநிதியை விட்டா அடிக்குது அடி அடி செம்ம அடிதான் அடிக்கிறாப்புல அவர். கிவுலோயா திட்டத்துக்கு ஏன் சுமந்திரம் போராடக்கூடாதுன்னு கஜேந்திரகுமார் சொல்றார், ம். அங்கால கருணாநிதியும் சொல்றார். ரெண்டு பேரும் சொல்றாரு நாங்க, அதாவது கிவுலோயா திட்டம் மக்களுக்கு ஆபத்தான திட்டம், அது உண்மையில தடுக்கப்படும், அதுல மாற்றம் இல்ல. ஆறு சொல்றேன்னு தானே இருக்குது. அது சார் உண்மைதான். விளங்குதா டேல்சா? யாரு உங்களுக்கு ஒரு பேசுறது? கருத்தை வீட்டுல சொல்றது பேசுறது. உங்களுக்கு தகுதி இருக்கணும், எனக்கு தகுதி இருக்கணும். அது சார். உங்களுக்கு எனக்கு தகுதி இல்லாம நாங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து என்ன கதைக்கிறது? அது சார். கருணாநிதி இன்னொன்னு சொன்னாரு நேத்து, சிராந்தி ராஜபக்ச வராததுக்கு. வரவில்லை என்றால் மகாராணியாக வாழ்ந்தவர்களை காதை பிடித்து எடுத்து கொண்டு வந்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னாரு. இது அரசன் மாதிரி சொன்ன மாதிரி, அவளை அழைத்து வாருங்கள். நாங்க சொல்லல கிவுலோயா திட்டத்தை. இப்ப என்ன பிரச்சனை என்றால், இதுல கவனமா இருக்கணும் மக்கள். இந்த மக்கள் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது வந்து சிவில் சமூகங்கள் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள் அழைப்பு விட்டா தான் அது ஒரு வெற்றி போராட்டமா மாறும். இந்த தோல்வியுற்றவர்கள் அல்லது விமர்சனங்களோட இருக்கிற அரசியல் தலைவர்கள் அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடக்குள்ள அது நீத்து போகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மகாவலி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்தது முல்லைத்தீவில். அது சிவில் சமூகங்கள் ஒருங்கமைச்சது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி சிவில் சமூகங்கள் ஒருங்கமைச்சது. இப்படி பெரிய வரலாற்று போராட்டங்கள் இருக்குது. அது போல இந்த போராட்டங்களை வந்து சிரமப்படுத்திறாங்க. இது மட்டும் எங்கூட ஒரு ஆலோசனை, சுமந்திரனும் போராட்டத்துக்கு வர வேணும், கஜேந்திரகுமாரும் பெற வேணும், ஸ்ரீதரனும் பெற வேணும், சத்தியலிங்கம் பெற வேணும், எல்லாரும் பெற வேணும். ஆனால் சிவில் சமூகங்கள் முன்னெடுக்கிற அழகா இருக்கு. இது ஒரு முறை சிந்திச்சு பாருங்க வைத்தியர் சத்தியலிங்கம். நீங்களும் அடிக்கடி பாவம் நோய்வாய்ப்பட்டவர், கட்சியில பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் விலகுனீங்க. ஒரு தடவை யோசிச்சு நல்ல முடிவு எடுங்க. ஆனா நீங்கள் இருக்க வேணும், மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேணும். ஆனா முன்னிலையில சிவில் சமூகம் வழி நடத்தணும். இது ஒரு ஆலோசனை டீல்ஸான். இந்த வீடியோக்களை எல்லாம் பாருங்க. கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு சரியா பிள்ளையா நமக்கு தெரியாது. எனிவே இவ்வளவுதான் சம்பவம். அப்ப டீல்ஸான், நாளைக்கு சந்திப்போம். ஓகே, ஓகே, பாய் டீல்ஸான். நன்றி. ஓகே.